பார், உன் ஆணவத்தால் அசுரகுலமே மண்ணோடு மண்ணாய் மடிந்து விட்டது. இனி யாரை கொண்டு ஊரையாளப் போகிறாய்? சூரனே, இனியாவது மனம் திருந்தி வானவரை கொடுமைப்படுத்தியது தவறு என்று மன்னிப்பு கேள். அவசரமில்லை, சிந்திக்க ஒரு நாள் அவகாசம் தருகிறேன். இன்று போய் நாளை வா. சூரனே, திருமகளும் கலைமகளும் குடிகொண்ட முகத்தோடு நிமிர்ந்து நிற்கும் நீ இன்று நிலமகளையே பார்க்கும் நிலை வந்து விட்டதே. காரணம், நீண்ட தவறு செய்து விட்டாய். அடுத்து யோசனை கூற அமைச்சர்கள் இல்லை, நடத்தி படைகளை அழைத்துச் செல்ல தளபதிகள் இல்லை. நாதியே இல்லாத தனி மனிதனாகிவிட்டாய். கொன்று உன் உயிரை வாங்காமல் இன்று போய் நாளை வா என்று கொல்லாமல் கொன்று அனுப்பிவிட்டான் குமரன். இனி நீ வென்றாலும் இன்று முதல் இறந்தவனே. சுவாமி, இதென்ன கொடுமை! வெற்றிவாகையே சூடி வந்த தங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதா? பகைமையே இல்லாது தோல்வியே கண்டிராது வாழ்ந்து வந்த தங்களின் வரலாற்றிலே வலிமை இழந்து தலைகுனிந்து வர வேண்டும் என்றும் ஒரு நாள் இருக்கிறதா? எனக்கு வாழ்வு கொடுங்கள். ஒன்று, வானவரை விடுதலை செய்து வந்திருக்கும் குமரவேள் மனத்தை சாந்தப்படுத்துங்கள். இல்லை, உங்கள் மனைவி சுமங்கலியாகவே உயிர் விட்டாள் என்று பெண்கள் உலகமே சொல்லும் அளவிற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். பதுமகோமலை, நானே வேதனையோடு வந்திருக்கிறேன். நீ வேறு சோதனைக்குள்ளாக்காதி. வளைந்து வலிமை இழந்தவன் கூட நமது மண்ணிலே கால் வைத்ததும் நிமிர்ந்து நின்று விடுவான் என்று எண்ணித்தான் இந்த நாட்டிற்கு வீரமகேந்திரபுரம் என்று பெயர் வைத்தேன். ஆனால் இன்று முதலும் முடிவுமாக நானே என் வீரத்தையும் அந்த குமரன் காலடியிலே போட்டுவிட்டு பெருங்கையோடு வீடு வந்து சேர்ந்து விட்டேன். அத்தனை ஆற்றல் பொருந்திய வேலனை அலட்சியம் செய்து வீண் பழியை தேடிக்கொண்டீர்களே. உண்மை, அலட்சியம் தான் செய்துவிட்டேன். பார்த்தவரெல்லாம் சொல்லும் போது கூட பாரன் குமரன் என்று பரிகாசம் செய்து நாமும் இவனோடு போர் புரிவதா என்று எண்ணிவிட்டேன். இறுதியில் இன்று நானே களம் சென்று நேரில் கண்ட பிறகு சூரனும் ஒரு சரியான வீரனோடுதான் போர் புரிந்தான் என்று அந்த வகையில் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். வரம் கொடுத்து நமக்கு வாழ்வளித்த ஈசன் மைந்தன் அல்லவா வந்திருப்பது? அதை மறக்கலாமா? முதலும் முடிவுமாக நிற்கும் மூலப்பொருளை இடையே தோன்றுபவர்கள் அழிக்க முடியுமா? பதுமகோமலை, எப்படியோ முருகன் பெயர் இந்த உலகில் நீடிக்கும் அளவுக்கு சூரன் பெயரும் நிற்கும் என்று பெருமைப்படு. சுவாமி, இப்படி எல்லாம் ஒரு பெருமை தேவை? பைத்தியக்காரி, இந்த சூரன் பெயரை கூறாமல் கந்தன் வரலாற்றை எந்த கவிஞனாலும் முடிக்க முடியாத அளவுக்கு உன் கணவன் பெருமை பெற்று விட்டான். ஓ, தவறை உணர்ந்து மனம் திருந்தி விட்டார். வாழ்வும் புகழும் இரண்டுமே சேர்ந்து வருமே. அப்படி ஒரு வாய்ப்பை வேண்டாம் என்கிறீர்களா? பதுமகோமலை, அழுக்கு நிரந்தரமாக படிந்து விட்டது அசுரன் குலத்தில். இனி அதை மாற்ற யாராலும் முடியாது. உன் தூய சொற்களால் என்னை கொலையாக்கி விடாதே. வாழையடி வாழையாக அசுரர் எவரையும் வணங்கியதில்லை. அவர்கள் வழியே நானும் செல்லுகிறேன். சுவாமி, சென்று வருகிறேன் என்று சொல்லுங்கள். பதுமகோமலை, மறுமொழி கூறாமல் இந்த இடத்தை விட்டு போய்விடு. உன் கணவனின் ஆணை. வீரமகேந்திரபுரமே, என்னை வளர்த்த மண்ணே, நாளை உனது மடியில் வீழ்வேனோ அல்லது வாழ்வேனோ, இதற்கு யார் முடிவு கூறுவது? முருகா.
வெற்றிவேல்! 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 வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே அசுரர் தம்மை அஞ்ச வைத்த வீரவே ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே அசுரர் தம்மை அஞ்ச வைத்த வீரவே மோதி அந்த குன்றயித்த சக்திவேல் மோதி அந்த குன்றயித்த சக்திவேல் மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல் மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றிவேல் தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல் தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றிவேல் தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல் எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல் எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் வீரபாகு நெற்றியிலே செந்தூரமிட்டு நாம் அனைவரும் சூரனை வதைத்த நினைவு சின்னமாக இன்று முதல் இந்த இடம் திருச்செந்தூர் என்ற பெயரில் பெரும் சேத்திரமாக விளங்கட்டும். இந்த இடம் நாடி வருபவரெல்லாம் நிறைவோடு செல்லட்டும். செந்தில் வேலவா, மரபாக நின்ற சூரனை இருகூறாக பிளந்து ஒரு பகுதியை மயிலாக்கி மற்றொரு பகுதியை சேவலாக்கிய சேவர் கொடியோனே, உனது வீரத்தை தேரின் வெற்றியை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. மிக்க மகிழ்ச்சி. நீ இப்போதே சென்று சிறையில் அடைபட்டு கிடக்கும் வானவரை விடுதலை செய்து மீண்டும் அமர உலகத்தை இந்திரனுக்கே முடிசூட்டி விட்டு வா. அமரரை காத்த ஆறுமுகப் பெருமான் சூரனை வதைத்து அசுரர்களை அழித்து இழந்த இந்திர பதவியை மீட்டுத் தந்த பெருமை எமது முருகவேலுக்கே உரியது. அமர உலகத் தலைவனே, வந்த வினை தீர்ந்தது. இனி எந்த வேளையும் கந்த வேளையே நினைத்து வழிபடுங்கள். நன்றி பரவாதீர்கள். வினை தீர்த்த வேலவரை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அமரகுல பெண்கள் அனைவரும் ஆறுமுக பெருமானுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லது. ஜெயந்தா, உங்களிடம் சொன்னபடி நாங்கள் நடந்து கொண்டோம். ஆனால் எங்களிடம் சொன்னபடி நீங்கள் நடந்து கொள்ளவில்லையே. என்ன வீரபாகு? சொன்னது நினைவில்லையோ? அசுரன் சிறையிலே அடைபட்டு கிடந்த போது அமர வாழ்வை மீட்டு தந்தால் ஆறுமுகனுக்கு பரிசொன்று அளிப்பதாக கூறினீர்களே, அது நன்றாக நினைவிருக்கிறது. நாங்களும் காத்திருக்கிறோம். பிறகு பெண்ணை பற்றிய பேச்சே எடுக்கவில்லையே. வீரபாகு, உரிமையோடு பெண்ணை கொடுப்பதற்கு ஒவ்வொரு கணமும் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உறவு முறையில் பிள்ளையை பெற்றவர்கள் பெண் வீடு தேடி வந்து திருமண பேச்சு நடத்துவதுதானே முறை. ஓ, அதுவும் அப்படியோ? இறைவா, இந்திராணி கூறியதும் உண்மைதான் வீரபாகு.
சடங்கு சம்பிரதாயத்தை உண்டாக்கிய நாமே அதை மறப்பதும் சரியல்ல, அதன்படி நடக்காமல் இருப்பதும் முறையல்ல. தேவி, திருமண பேச்சை நீயே தொடங்கலாமே. இந்திராணி, தேவேந்திரா, உங்கள் மகள் தேவயானியை எங்கள் முருகனுக்கு பெண் கொடுக்க சம்மதம் தானே? தேவி, வேடிக்கையாக இந்திராணி சொன்னதை வினையாக கொள்ள வேண்டாம். எங்கள் குறை தீர்த்த குமரனுக்கு தேவயானையை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். முறைப்படி நடக்க வேண்டும் என்று எப்போது ஒரு சொல் வந்துவிட்டதோ அதன் பிறகு எல்லாமே முறையாகத்தான் நடக்க வேண்டும். தேவி, பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய 4 வகை சீர்வரிசை என்னவென்று கேட்டுவிடுங்கள். தேவி, கேட்டபடி 4 வகை சீர்வரிசைகளோடு எங்கள் நங்கையை கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஜெயந்தா, அந்த 4 வகை சீர்வரிசைகள் என்னவென்று சற்று விளக்கமாகத்தான் சொல்லேன். ஆண்டவா, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்4 வகை சீர்வரிசைகளோடு எங்கள் தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறோம். போதாது. ஆபரண வகைகளில் என்னென்ன போடுவீர்கள் என்று தெரிய வேண்டும். உங்கள் விருப்பத்தை தெரிவித்தால் அதன்படி செய்கிறோம். தலையெழி தன்னில் வலம்புரி சங்கு, பூரப்பாளை, பொன்னரி மாலை, சூடாமணியும் சேர்த்து காதணியாக வாளி, குடை இவைகளை சேர்த்து பூட்டி, கழுத்தணியாக வீரச்சங்கிலி, நேர்ச்சங்கிலி, பொன்னூல் சவடி, சரப்பளி முதலிய சேர்த்து, கையணியாக கடகம், பொன்வளை, நவமணி வளையும், சங்க வளையும், பவள வளையும் மாட்டி, காலணி வகையில் சிலம்பு, சதங்கை, பரியகம், காய்ச்செறி, பாடகம் இவைகளை அணிந்து, தேவி மேற்கொண்டு தாங்கள் கேளுங்கள். அதே அப்பா, போதுமே, இன்னும் வேண்டுமா தேவி? பெண் என்று பிறந்து விட்டால் பொன்னாபரணமும் பட்டாடையும் போதுமென்று சொல்வாரா சுவாமி? இறைவா, இவற்றுக்கெல்லாம் மேலாக கற்பையே ஆபரணங்களாக பூட்டி எங்கள் குலப்பெண்ணை நகை முகத்தோடு அனுப்புகிறோம். போதுமா? அடே சிறுவா, நீ பேச கற்றவன். பெண் வீட்டு சீர்வரிசைகளை பற்றி நீங்கள் இத்தனை விவரங்களை கேட்ட பிறகு மாப்பிள்ளையை பற்றி நாங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம். ஜெயந்தா, நீ என்ன கேட்கப் போகிறாய் என்று எனக்கு தெரியும். அதற்கு விடை நானே கூறிவிடுகிறேன். முத்தமிழும் முருகப்பெருமானின் சுய சொத்து, தன்னுடன் பிறந்த தனையன் வீட்டு சொத்து பிரணவப் பொருள், தாயுடன் பிறந்த மாமன் நாரணன் வீட்டு சொத்து பட்டு பீதாம்பரம், பல வகை ஆபரணம். இவற்றுக்கெல்லாம் மேலாக அலைபாயும் கடலெல்லாம் முருகப்பெருமானின் அத்தை வீட்டு சொத்து. அப்பன் என் சார்பில் இருப்பதோ வெள்ளிமலை. அன்னை நான் அவனுக்கென்றே கொடுத்தது வெற்றிவேல். போதுமா? இன்னும்? இறைவா, எதற்காக இந்த நாடகம்? கட்டளை இடுங்கள். தேவயானையை தாரை வார்த்து கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். மலைமகள் மைந்தனுக்கு மலை மீதே திருமணம் நடக்கட்டும். வீரபாகு, ஜெயந்தா, திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் தேவயானைக்கும் திருமணம் நடக்க ஏற்பாடு செய்யுங்கள். தேவர்களையெல்லாம் சூரனிடமிருந்து விடுவித்ததற்காக எனக்கு கிடைத்த பரிசு தெய்வயானை. சரிதானா? சுவாமி, தேவயானை உங்களுக்கு பரிசு. வேளாண் பகையழித்து நாவால் தமிழ் வென்ற தாங்கள் இனி எனக்கு அரசு. சரிதானா? தெய்வா, மனையாள் நாயகன் மனத்தே குடிகொண்டு விட்டால் மற்றுமுள்ள உறவெல்லாம் மறந்துவிடும், மறைந்துவிடும் என்பார்கள். அதை உண்வகையில் காண்கிறேன். நிறைவான தங்கள் மனத்தில் நிரந்தரமாக இடம் பெற்று விட்டேன் என்றார். பிறந்த வீட்டிற்கு இன்றுதான் நானும் பெருமை தேடி தந்தவளாகின்றேன். இறைவா, ஒரு சந்தேகம் கேட்கலாமா? பந்தத்திற்கு கால் நட்டு பலர் பார்க்க மங்கள கயிற்றை நானும் கழுத்தில் சூட்டிய போதே நீ எங்கள் குல பெண்ணாகிவிட்டாய். இனி எதுவாயினும் கேட்கலாம். சுவாமி, நான்முகன் கலைமகளுக்கு தன் நாவில் இடம் தந்துள்ளார். நாரணனோ திருமகளுக்கு தன் நெஞ்சில் இடம் தந்திருக்கிறார். நாதத்திற்கே தலைவனான என் மாமனோ உமையவளுக்கு தன்னில் சரிபாதி உரிமை கொடுத்திருக்கிறார். இதன் பொருள் என்ன? தெய்வா, நாயகன்
தனக்கு மனைவியாக வரும் பெண்ணுக்கு முதலில் பேச்சுரிமை கொடுத்து பார்க்கிறான். அதில் அவள் பணிவை கண்டபின் தன் நெஞ்சிலே இடம் தருகிறான். அதிலும் அவள் நிரந்தரமாக இடம்பெற்று விட்ட பின் தன்னில் சரிபாதி உரிமை கொடுத்து விடுகிறான். இந்த தத்துவத்தை உலகில் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டத்தான் என் முன்னோர்கள் தங்கள் இல்லத்தரசிகளுக்கு அவ்வாறு இடம் தந்திருக்கிறார்கள். அது சரி, திருமணத்தின் போது மணப்பெண் கழுத்தில் மங்கள நாணும் மணமகன் கால் விரலில் ஆபரணமும் போடுகிறார்களே, அதற்கு விளக்கம் என்ன? ஆண்மகன் நிமிர்ந்தே செல்பவன், பெண்மகள் குனிந்து நடப்பவள். நிமிர்ந்து செல்லும் ஆண்மகன் கண்ணுக்கு எதிராக ஒரு பெண்ணின் கழுத்தில் மங்கள கயிறு தென்பட்டு விட்டால் இந்த பெண் திருமணமானவள் என்று புரிந்து கொள்கிறான். அதே போல் குனிந்து நடக்கும் ஒரு பெண் தன் கண்ணால் ஒரு ஆடவன் கால்விரலில் ஆபரணத்தை கண்டுவிட்டால் இந்த ஆண்மகன் அடுத்த ஒரு பெண்ணுக்கு உரிமையானவன் என்று புரிந்து கொள்கிறாள். இந்த விளக்கத்தை எல்லோருக்கும் எடுத்துக்காட்டவே பெண்ணுக்கு கழுத்திலும் ஆணுக்கு கால் விரலிலும் திருமணத்தன்று ஆபரணம் சூட்டுகிறார்கள். அடே அப்பா, ஒவ்வொரு சடங்குகளிலும் எத்தனை தத்துவங்கள் நிறைந்திருக்கிறது. சத்தியத்தின் பாதையிலே எல்லோரும் செல்ல வேண்டும் என்பதற்காக என் முன்னோர்கள் வகுத்த வழி இது. எல்லாம் சரிதான். நம் திருமணத்தின் போது ஒரே ஒரு சடங்கில் தான் நான் மிகவும் சங்கடப்பட்டேன். சடங்கிலே சங்கடமா? அது என்ன தெய்வா? சொல்லவே எனக்கு வேதனையாக இருக்கிறது. பரவாயில்லை, சொல். எல்லோரும் பார்க்க தங்கள் திருக்கரங்களா என் பாதத்தை தொட்டு தாங்கி அம்மி மீது வைத்து என்னை ஒரு முறை கும்பிட்டீர்களே, இப்படி ஒரு சடங்கு தேவையா? தெய்வா, அதில் தான் பெரும் தத்துவமே அடங்கி இருக்கிறது. என்ன தத்துவமோ? மனைவியின் கால்களை கணவன் கும்பிடும் தத்துவம். திருமணத்திற்கு பின் தினந்தோறும் மனைவி கணவனை கும்பிடுகிறாள். ஆனால் திருமணத்தன்று மட்டும் ஒரே ஒரு முறை கணவன் மனைவியை கும்பிடுகிறான். எதற்காக அப்படி கும்பிடுவது? மணமகன் தன் மானத்தை மனைவியின் காலடியிலே கொட்டி, என் குலப்பெருமையை இன்று முதல் காப்பது உனது கடமை என்று ஊரார் அறிய முதலும் கடைசியுமாக ஒரு முறை மனைவியை கும்பிட்டு கேட்டுக் கொள்கிறான். இதற்காகத்தான் இப்படிப்பட்ட சடங்கு. சரி, அத்துடன் நிறுத்தக்கூடாதா? மனைவியின் பாதங்களை கணவன் கைகளால் தாங்கி அம்மை கல்லில் வேறு வைக்க வேண்டுமா? அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணமோ? கல்லுக்கு உருகும் தன்மை கிடையாது. அதன் ஆயுள் முடிந்தால் வெடித்துவிடும். அதே போல் ஒரு பெண் தன் கணவனை நீக்கி மாற்றான் வகையிலே உருகிவிடாமல் தன் கற்பை கல்லை போல் பாதுகாக்க வேண்டும் என்று சத்திய பிரமாணம் வாங்குவதற்காகத்தான் இப்படிப்பட்ட சடங்கு. சுவாமி, முத்தமிழுக்கும் தங்களை தலைவன் என்று எல்லோரும் பாராட்டுவார்கள். அதன் அர்த்தத்தை இன்றுதான் நானும் புரிந்து கொண்டேன். சுருக்கமாக சொன்னால், இந்த அமர உலகிலேயே அடியாள் ஒருவள் தான் பெரும் பாக்கியசாலி. எப்படி? நான் சொல்ல மாட்டேன். சொல்லாம். சங்கம் நின்றாங்கே ஒலி இசைக்க மத்தளம் மேளம் முரசொலிக்க வரி சங்கம் நின்றாங்கே ஒலி இசைக்க கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன் கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன் அந்த கனவு